வக்கீலே கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த வயசுல என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம்? உங்களை பார்க்க வர்றவனுங்க எல்லாம் வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு கண்ட இடத்த துப்பி வச்சிடறானுங்க. வீடு பூரா ஒரே கரை. ஒண்ணு செய்ய. என்ன? அதே காவி கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிரு, காரி துப்புனாலும் தெரியாது. என்ன கிண்டலா? என் புள்ள கோதண்டா துபாயில எண்ணெய் கிணத்துல இறங்கி இறங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல கட்டின வீடு இது. ஞாபகம் இருக்கட்டும். வக்கீல் சார், முதல்ல அம்மாவோட கொழுப்பு பறக்கணும். இது என்ன கேக்குது தெரியுமா? நீங்க வீட்டுல இருக்கிற 2 பேரு உங்களுக்கு எதுக்கு மாசத்துக்கு 3 மூட்டை அரிசி? நீங்க என்ன மனுஷங்களா பேயான்னு கேக்குற இந்த கைவி? யார பாத்திர கிளவிங்கிற தொட்ட பக்கட்ட பிஞ்சிடும். வக்கீல் நீங்க அந்த கிளவி செக்ஷன் சொல்லுது. இந்தாப்பா, உன் ஃப்ரெண்டுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்தாச்சு. நீ வந்தது லேட்டு. இனிமே இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்த என் ஃப்ரெண்டு நரேந்திரன் ஒத்துக்கல. கேப்பா, நோயாளியை கேட்டுக்கிட்டா வைத்தியம் மருந்து கொடுப்பான். ஆல்ரெடி இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இனிமே இதை ரீஓபனே பண்ண முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். உங்களால தீர்க்க முடியாத கேஸ் எதுவுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க மனசு வச்சா எனக்கு உதவலாம் சார். நீ சொல்றது அத்தனையும் உண்மை. சட்டத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் அத்தனையும் அத்துப்படி. எனக்கு பெரிய பெரிய வக்கீல் ஜட்ஜஸ் எல்லாம் என் யோசனையை கேட்க என் வீட்டுல கியூ நிப்பானுங்க. ஞாபக சக்தியில நான் ஒரு கம்ப்யூட்டர்னு பாபநாசம் பரமசிவன் அடிக்கடி சொல்லுவார். யார் சார் அவரு? அவர் எங்க அப்பா தான் சார். அவர் மட்டும் இல்ல, எல்லாரும் உங்களை பத்தி நல்லா சொன்னதுனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். சரி, நீயே என்ன பத்தி இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறதுனால உனக்கு உதவி பண்றேன். ஆனா உன் ஃப்ரெண்ட் இந்த கேஸ்ல எனக்கு ஒத்துழைப்பானா? நிச்சயமா ஒத்துழைப்பாரு சார். இன்று போய் நாளை வா, யோசிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ சார். போ. எல்லாம் சமையலே சமையலே. இது பாருங்க, என்ன சமையல் கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. என் பேரு கமலக்கண்ணா. ஆமா, கமலக்கண்ணா. டிஃபன் ரெடியா? உங்க அவசரத்துக்கெல்லாம் டிஃபன் ரெடி பண்ண முடியாது. நான் என்ன மிஷினா? டிஃபன் ரெடி இல்ல. டேங்க்ல தண்ணி இல்ல. ஏன் இல்ல? அந்த வீட்டுக்கார கைவி மோட்டர் போட மாட்டேங்குது. ஹலோ சார், இங்க குட் ஈவினிங். இங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? போக வேண்டிய வண்டி எல்லாம் போயாச்சு. இனிமே நாளை காலையில தான். அப்போ இங்க ஒரு ட்ரெயின் கூட வராதா? ஏன்பா, ஒரு ஸ்டேஷன்ல எந்தெந்த வண்டி வரும் எந்தெந்த வண்டி போகும்னு சென்சஸ் எடுக்கிற ஆளா நீ? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். 2:30 மணிக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும், 3:30 மணிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும். ஆனா இந்த 2 வண்டி இங்க நிக்காது. தேங்க்யூ. நீங்க தூங்குங்க. ஏன்பா, தண்டவாளத்துல தலையை குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாம மடத்தனமா கேள்வி கேட்டோம், அவனும் மடத்தனமா பதில் சொல்லிட்டு போறான். நமக்கு வேணும். அப்பா, நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர், நாவலாசிரியர் நரேந்திரனை பார்க்கணும். முதல்ல வெளியில போ, வெளியில போ. இந்த வீட்டுக்கார கிளவிய சொல்லணும். தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் மாடிக்கு அனுப்பிச்சிடறா. நீங்க வந்து நரேந்திரனை பார்க்கணும், சுரேந்திரனை பார்க்கணும். இங்க ஒரு வயலு கிடையாது. முதல்ல வெளியில போ. வந்துட்டாளுங்க. கமலக்கண்ணா, முட்டை ஆம்லெட் ரெடியா? சும்மா அவசரப்படாதீங்க. நானும் காலையில இருந்து கோழி எடுத்து உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் முட்டை போடல. உங்க அவஸ்துக்காக நானா முட்டை போட முடியும்? அட முரட்டு மூதேவி, ஓ முட்டை வேண்டா திரும்ப. என்ன இன்னும் நீ போவே இல்லையா? சார், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், மிஸ்டர் நரேந்திரனுடைய ஃபேன். நீங்க திட்டுனாலும் சரி கத்துனாலும் சரி, இன்னைக்கு பூரா இங்கே இருந்து அவரை பார்த்துட்டு தான் போவேன். பத்திரிக்கை நிருபரா? உன் பேர் என்ன? அனிதா. இப்ப நீ நரேந்திரனை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா சார், அதுக்கு மட்டும் நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா I'll be extremely grateful to you. நரேந்திரனை நீ பார்த்தாச்சு. இப்ப நரேந்திரன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிற. ஆமாம்மா, நாவலாசிரியர் நரேந்திரன் நான் தான். நிஜமாவா சார்? சார், என்னால நம்பவே முடியல. வேணா கற்பூரம் வாங்கிட்டு வா, சத்தியம் பண்றேன். நான் தான்பா நரேந்திரன்றேன். I am a leading criminal lawyer with 30 years practice. ரிலாக்ஸேஷனுக்கு தாமா இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். சார், அப்ப அந்த நரேந்திரன்ங்கிறது என்னோட புனை பெயர். சார், இது உங்க முதல் நாவலா? என்ன கேட்டா? 301வது நாவல். 300 எழுதி பரணையில போட்டிருக்கேன். வெளியில சொல்லிடாத, பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்து உச்சர வாங்கிடுவாங்க. சார், இந்த அவார்டு வாங்கின நாவலுக்கு அப்புறம் வேற ஏதாவது எழுதுறீங்களா? புதுசா ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன், அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பேர் என்ன சார்? பேரு சந்திரசேகர், BABL. ஐயோ, அது இல்ல சார், நாவலோட பேரு. ஆசை வந்துருச்சு பாத்தியா? அதாவது வானத்தில் பறக்கும் வாத்து. என்ன தீம் சார்? அதாவது தாலி கட்டின புருஷனை பொண்டாட்டி கிள்றா, கொல்றா. சார், இந்த கதைக்கும் தலைப்புக்கு சம்பந்தமே இல்லையே. அங்கதான் பொடி வச்சு எழுதுறான், படிச்சா தெரியும். முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வாத்து வாங்குறதுதான் சண்டே ஸ்டார்ட் ஆகுது. வாத்தா வாழ்க்கையான்னு கொண்டு போறேன் கதைய. சார், உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்? ராஜா தேசிங். சார், அப்படி ஒரு எழுத்தாளரே இல்லையே. எழுதவே வேண்டியது இல்லையே.
ராணி பத்மினியை எப்படி குதிரையில வச்சு அவர் தூக்கிட்டு போனாரு அத மாதிரி வாத்தா வாழ்க்கையான்னு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். சார், என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு எழுத்தாளரை பார்த்ததே இல்ல. இனிமேல நீ பார்க்க முடியாது. நான் வரேன் சார். அடிக்கடி வா. இல்ல, வேண்டாம். அதுவா இஷ்டம். அட என்னையா உன்னோட பெரிய வம்பா இருக்குது. ஊர்ல இருக்க முக்கால்வாசி பேர் ராம் நரேந்திர யாரு யா உச்சர வாங்குறான். அந்த கதை எழுதுனது நீதான்னு சொல்லிட போற. வக்கீல் சார், அப்படி எதுவும் போயிடாதீங்க. ஏன் நான் நிம்மதியா இருக்க வேணாமா? உன் செக்ரட்டரியா? ஐ ஆம் எ லீடிங் கிரிமினல் லாயர் மேன். நான் விளையாட்டா எழுந்த புக்கை நீங்க யாரை கேட்டு பப்ளிஷ் பண்ணீங்க? அந்த பரதேசி வார்டன் தாயா பப்ளிஷ் பண்ண சொன்னா. அவன் வாங்கி படிச்சு பார்த்தானா ஆஹா ஓஹோன்னு சொன்னான். சரிதானே, நானும் வாங்கி படிச்சு பார்த்தேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பப்ளிஷ் பண்ண சொன்னேன். ஏப்பா இதுல உனக்கு என்ன நஷ்டம்? அவார்டு ஒரு பக்கம், ரிவார்டு ஒரு பக்கம். இதை எவன் எழுதுனான்னு அவன் முடிய பிச்சுக்கிறானே. வக்கீல் சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இந்த அமைதியான சூழ்நிலையில நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை மட்டும் கெடுத்துறாதீங்க. நான் இங்க இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லிட வேணாம். ஏற்கனவே உனக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியலப்பா. அது உங்களுக்கு புரியாது. நீங்க கிளம்புறீங்களா? வேற என்ன இங்கேயேவா இருப்பேன்? உன்ன மாதிரி கைதியா? நான் வந்து கிரிமினல் லாயர். அது போட்டோம். நீ எழுதுனிய அதுக்கு ராயல்டி குவியுது. அந்த பணத்தை என்ன பண்றது? அது ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க. வெளியில வந்தா நீ அனாதை ஆயிடுவியே. நான் சொல்றபடி கேளு. மனசுல தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டே இரு. நான் அதை காசாகிட்டே வர்றேன். பின்னால நீ வந்தீன்னா சத்தத்தையே காணோம். இந்த மீசை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்படியே இழுத்து முடிச்சு போட்டுலாமே. அட பாவி, அவன் மீசையை முறுக்குவான். இவன் எவன் மீசையில முறுக்கிட்டு இருக்கான். இவனை திருத்தவே முடியாது. வாழ்க்கையில பாதி நாள் டெலிபோன் பேசியே நம்ம ஆவியெல்லாம் போச்சு. ஹலோ சார், நான் பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து அனிதா பேசுறேன். யாரு? அனிதாவா? என்னம்மா? நான் நரேந்திரனை போய் பார்த்தேன். அவர் ஜெயில இருக்காரு. ஏன் சார் இன்னொருத்தர் என்ன புஸ்தகத்தை நீங்க எழுதினதா போய் சொன்னீங்க? எது? இனிமேலாவது நீங்க எழுதுற புஸ்தகத்துக்கு உங்க பேரை போட்டுக்கங்க. தயவு செய்து ராம் நரேந்திரனோட பேரை கெடுத்துறாதீங்க. இதுக்கு தான் புத்திசாலிகிட்ட பொய் சொல்லக்கூடாது. இவர் யாரு சார்? உங்க தம்பியா? ஆமா, உங்களை மாதிரியே இருக்காரு. என்ன ஆமா பெழக்கண்ண? என் தம்பியா நீ? ஆமா, நான் ஒரு ஆளு தான் அரசியல் செஞ்சிட்டு இருக்கேன். நீ பாட்டு இன்னும் 2 பேரை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? இந்த பாரு, பழைய மாதிரி என்ன மிரட்ட முடியாது நீ. இப்ப கூட்டு வந்திருக்கனே இந்த பையன் யாரு தெரியுமா? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் பரவாயில்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன். கொலைகாரனா? என்ன கொலைகாரனா? ஜாக்கிரதை யாரு, அடுத்தது ஒன்னையும் கொலை பண்ணிடுவான். பாட்டி, என்ன வக்கீல வேலையில கிடைக்கிற பாம்பை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. பாம்ப கொண்டாந்து வச்சிருக்காரா? ஏன் கோர்ட்ல வாதாடுறத விட்டுட்டு ரோட்ல வித்த காட்ட போறாரா? பாட்டி இது வேற. என்னடா வேற? பாட்டி உனக்கு கந்த சிசி கவசம் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா ஒரு நாளைக்கு 3 வேளை சொல்லு. பசங்களையும் சொல்ல சொல்லு. அப்புறம் வீட்டுல இருக்கிற அருவா, கத்தி, மண்வெட்டி, கடப்பாறை இதெல்லாம் ஒளிச்சு வை. பசங்களுக்கு புத்தி சொல்லி கீழே இருக்க சொல்லு. மாடிக்கு அனுப்பாத. ஏண்டா? பாட்டி, வக்கீல் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவன் ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கா. ஜெயில இருந்தா என்னடா தப்பு பண்ணா? ஒரு ஆளை கதற கதற கத்தியால குத்தி கொன்னுட்டு கம்பி எண்ணிட்டு இருந்தா. கொலைகாரன். பாட்டி, ஆபத்து முதல்ல எனக்கு வரப்போதா உனக்கு வரப்போதான்னு தெரியல. ஒருவேளை நான் முந்திக்கிட்டேனா ஏன் உறவுக்காரன்ட்ட நீ போய் சொல்லிடு. அதுவே நீ முந்திக்கிட்டேனா ஓ உறவுக்காரன்ட்ட நான் போய் சொல்லிடுறேன். என்னடா என்ன? ஏன் அவனை பார்த்து இப்படி தொடர்ந்து சாகுற? இப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியில விரட்டுறானா இல்லையான்னு பாரு. பாட்டி வானா, அவன்கிட்ட மோதாத, விட்டுடு. சீ, வாய் மூடு. அந்த வக்கீல கூப்பிட்டு நாரா கிழிக்கல. கத்தாத, அந்த கொலைகாரனை கேட்க போகுது. கேட்கட்டும்டா, கேட்கணும் தானே கத்துறேன். எனக்கு இறந்துட்டேன் பயம் கிடையாது. என்ன நினைச்ச நீ? எங்க அப்பா மிலிட்டரியில சேர்ந்து 20 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. எங்க தாத்தா 30 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. என்ன எங்க பெரியப்பா ஒருத்தர் தான் எங்க பெரியம்மா முந்தான பார்டரையே பிடிச்சுக்கிட்டு இருந்து வீணா போயிட்டாரு. மத்தபடி நாங்க வீரமான குடும்பம்டா. இப்பவும் பள்ளத்தூர்ல போய் நின்னுகிட்டு பார்டர் குடும்பம்னு கேட்டு பாரு, ஆடிட மாட்டாங்க. பாட்டி, அவனை விரட்டுறதுக்கு நீதான் கரெக்டான ஆளு. யோ வக்கீலே, கீழே இறங்கி வாயா. கண்ட கொலகார பசங்களே வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கா நான் உனக்கு வாடகைக்கு விட்டேன். வாயா. கையில கட்டி வச்சிருக்காண்டா. வக்கீல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன கலாட்டா? போ மாட்டி. என்ன
ஒரே சத்தம். ஒரு சத்தம் இல்லையே. என்னடா சத்தம்? பாட்டி ஏதோ கேட்கணும்னு கேளு கேளு. நான் என்னடா கேட்கணும்னு இருந்தேன். இவன் தான் சொன்னா வந்திருக்கிறவன் சுத்த மோசமானவன், கொலைகாரன், அவனை கொண்டாந்து வக்கீல் இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னியா இல்லையாடா? பாட்டி என்ன பாட்டி பூட்டி. தம்பி, கொலைகார தம்பி, உன்னை பார்த்தா இல்ல உங்களை பார்த்தா துபாயில இருக்கிற என் புள்ள கோதண்டராம மாதிரியே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உடனடியே செஞ்சு தர்றேன். இது உங்க வீடு மாதிரி. ஆப்பிள் நல்லா இருக்கா? கத்தி வேண்டாம், நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க, கத்தி எடுத்துட்டே போயிடுங்க. நல்லா இருப்பியா? நேருக்கு நேரில் கொலகாரன் மாட்டி விட்டியா? கண்டிப்பா நான் நீ காலி. இல்லடா, குழந்தை மகள். பேசல. அவனை பார்த்தோன்னு அப்படியே பிளேட்டை மாத்திட்டியா? இந்த லட்சணத்துல பள்ளத்தூர்ல போய் ஒரு கேட்க சொல்றேன். வாட குடும்பத்தை பத்தி. வாட குடும்பமா நீ? பிராடு குடும்பம்.